மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பல்வேறு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளிங்க சார். நான் கூட சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, நண்பர்களுக்கு பரிந்துரைக்கிறீங்களோ, அது நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இன்னொன்று, பெல் பட்டன் அதே அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நுணுக்கமான தகவலை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ட்விட்டரில் போடுற விஷயங்கள் எடுத்து மற்றவங்க பேசுகிறாங்க, நாங்களும் பேசுகிறோம். ஆனால் அது நம்ம அந்தளவுக்கு கொண்டு போகிறதுன்றது நான் பொதுவாக என்ன மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன்னா, தேவையற்ற விஷயங்களை பேசி பேஜுக்காக பண்ணணுன்றது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் பரபரப்புக்கு பேசாமல் என்ன ஃபேக்டோ அதை பேசுகிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆதரவு இருந்தால்தான் ஃபேக்டை கொண்டு வர முடியும். பரபரப்புக்கு நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக ஒரு தலைப்பை போட்டுட்டு அந்த தலைப்புலேயே அந்த உள்ள விஷயம் இருக்காது. இல்லாட்டி ஊரே சொல்கிற விஷயத்த சொல்கிறது, அது நான் என்றைக்குமே விரும்ப மாட்டேன். என்ன ஃபேக்ட்டு நம்ம விசாரிக்கிறது, பத்திரிகையாளர்கள், உளவுத்துறை, நண்பர்கள் வட்டாரம், கட்சி தலைவர்கள் வட்டாரம், இந்த மாதிரி விசாரிக்கிற விஷயங்களை என்ன இருக்குன்றதை பேசுகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது தப்பாது. அதில் என்ன விஷயம் நடக்கும்னா, இன்றைக்கி நம்ம இதை சொல்கிறோன்னா நாளைக்கு அவர்கள் வேறு நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்போது அது இதாகும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு விஷயம், அந்த ஊரே ஒரு விஷயம் பேசிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் பேசி பரபரப்புக்கு செய்தி வாங்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு பிடிக்காது. அப்போது ஓரளவுக்கு அந்த உண்மையை நோக்கி போகிறது, விஷயங்களை சொல்லும்பொழுது அதற்கு ஆதரவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேட முடியும். ஆதரவு இருந்துச்சுன்னா ரொம்ப பேர் அதை நோக்கியும் வருவாங்க, நல்ல ஜேர்னலிசத்தை கொடுக்க முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறான், நம்மளும் சொல்லணும், எல்லோரும் ஒரு பக்கம் ஓடுறான், செம்மறியாடு மாதிரி பள்ளத்தில் இறங்கி போகுதுன்னா நம்ம ஏன் பள்ளத்தில் இறங்கணும் அப்படின்னு கேட்காம எல்லோரும் பள்ளத்தில் இறங்கணும், நம்மளும் பள்ளத்தில் இறங்குறோன்ற இது இல்லாத அளவுக்கு போகணும். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைய முதல் இது என்ன இது சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் திரு நல்லக்கண் அவர்களோட மறைவு. நேற்று நம்ம நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவருடைய மறைவு செய்தி வருது. ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி எடுத்தும் முதுமை ஒரு முக்கிய காரணம். 101 வயசு கிட்டத்தட்ட அவர் நல்லா தான் இருந்தார். அப்புறம் அந்த மூச்சுத்திணறல் மற்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு முதுமையில் உடலும் ஒத்துழைக்காதில்ல, அந்த இதனால் அவருடைய மரணம் நடந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆகச்சிறந்த இடதுசாரி தலைவர்களில் இவருக்கு ஒரு இடம் முக்கியமான. ஆமாம், என்னென்னா சங்கரையா இருந்தார், கேடிகே தங்கமணி, ஜீவா, இந்த மாதிரி பல தலைவர்கள், நல்லசிவன், வாச்சாத்தி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தவர். இன்றைக்கி இருக்கிற சண்முகம் இருக்கார்ல, அவங்க குருநாதர். பாலதண்டாயுதம் விமான விபத்தில் இறந்துட்டார், மிகப்பெரிய தலைவர். இந்த மாதிரி பல தலைவர்களுடைய தியாகம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட இந்து இதில் அந்த ரிப்போர்ட்டு நான் இம்ரானுல்லா போட்டிருக்காரு. அதாவது நன்மாரன் பற்றி 2 தடவை எம்எல்ஏ இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 3ஆவது தடவையும் இருந்தான்னு நினைக்கிறேன், 2011லேயும். அவர் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார். மொப்பட்டில் ஏறி ஊர் பூரா சுற்றிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது, மக்கள் குறையை கொண்டு போய் அங்கே சொல்லி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஒன்றுமே எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. இன்னும் கேரளாலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கதைகள் இருக்குது. பேருந்தில் பயணம் செய்த அமைச்சர்கள், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இடதுசாரி தலைவர்கள்னால் அவ்வளோ எடுத்துக்காட்டு. 10 வருஷம் இருந்த நிருபன் சக்கரவர்த்தி ஆட்சி முடிந்து முதலமைச்சராக இருந்தவர் திரிபுராவில். ஆட்சி முடிந்து வரும்போது ஒரு தகரட்டப்பா, இந்த இரும்பு பெட்டி சொல்லுவாங்க, ட்ரங்கு பெட்டி, அதுவும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வராரு கட்சி ஆஃபீஸுக்கு. அவ்வளோதான் அவருடைய ப்ராப்பர்ட்டி. இடதுசாரிகள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புக்கு தான் இருக்கும், அதிகமாக இடத்த அடைச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்தது. அந்த மாதிரி எல்லாருமே நிறைஞ்ச படிப்பாங்க, தியாக மனப்பான்மையோடு இருப்பாங்க, ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. தோழர் நல்லக்கண்ணு பார்த்திங்கன்னா 18 வயசில் கட்சிக்கு வராரு சுதந்திர போராட்ட காலத்தில். அப்போ 18னா 25 18 கணக்கு போட்டுங்க, 33 43லாம் கட்சிக்குள்ளே வந்துடுறாரு. கடுமையான அடக்குமுறை இருந்த காலம். அப்போ கைது பண்ணால் அவங்க இஷ்டத்துக்கு வழக்கு போடுவாங்க. அதில் நெல்லை சதி வழக்கு அவர் மேலே போட்டாங்க, இட்டு கட்டப்பட்ட வழக்கு. அவர் நலசிவன், சங்கரையா பலரையும் தூக்கி அப்போ உள்ளே வச்சாங்க. அப்போ நெல்லை மாவட்டன்றதே கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. நெல்லை, மதுரை, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு பெரிய இது. திருநெல்வேலினாலே இந்த கேரளாவோட தொடர்போடு இருக்கும். அப்போ அந்த சைடு ஃபுல்லாகவே கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், அந்தளவுக்கு ஒரு இது. அந்த தந்த மாணிக்கங்கள் தான் இவர்கள் எல்லோரும். அப்போது இவர் மேலே 15 வருஷம் ஆயுள் தண்டனை,
ப்ளஸ்ஸு 8 வருஷம் தண்டனை, மொத்தம் 23 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அவ்வளோ கடுமையான சித்திரவதை. 8 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தார். தலைமறைவு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் மேலே இருக்கும். அப்போ குடும்ப வாழ்க்கைன்றதே 18 வருஷம் 17 வருஷம் குடும்பத்தோடயே ஒருத்தர் இல்லைன்னா நினச்சி பாருங்கள். அவள் இப்போல்லாம் தலைமறைவில் இருந்தால் என்னம்மா வீடியோ காலில் வாம்மா பார்த்துக்கலாம், அவள் எப்படிங்கிற அப்படி இப்படின்னு. அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. எங்கே போயிட்டு செத்து போயிட்டீங்களா உயிரோடு இருக்கீங்களானோ தெரியாது. தலைமறைவு போயிட்டால் போலீஸ் தேடிட்டு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கான்டாக்ட் பண்ணால் பிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்தது. காடு மேடு இதுன்னு விவசாயிகள் சங்கத்தில் செயல்பட்டது. அவ்வளோ கொடுமை விவசாயிகளுக்கு. ஒரு டீமே வச்சுருப்பாங்க நில பண்ணையார்கள். நீங்கள் விடுதலை படம் பார்த்தீங்களா, அதில் இருக்கும்ல டீமு, அது மாதிரி இருக்கும். அதில் சும்மா ஒரு லைட்டாக கிளிம்ஸ் மாதிரி காமிச்சேன், அதில் காமிச்சது கிளிம்ஸு. ஆமாம், நீங்கள் அதில் வராருல தோழர் ஒருத்தர், இந்த கிஷோர், ஆக்சுவலாக அது உண்மை பாத்திரம். அதில் காமிக்கிற மாதிரி இவ்வளோண்டு கிடையாது. ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து ஸ்ரீனிவாச ராவ்னு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர். அடித்தா திருப்பி அடி, அடித்தா திருப்பி அடிக்க மனசுக்குள்ளே கூட யோசிக்காத காலத்தில் அடித்தா திருப்பி அடின்னு சொல்லி கொடுத்தவர். ஏன்னா சாட்டை அடி சாணிப்பாலுன்றதில் அது ஒரு பெரிய இது. அது சாட்டையிலலாம் அடித்தா மனுஷன் செத்துருவான், உயிர் போயிடும். ஒரு அடி அடித்தா பிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்துடும். அந்த காயம் ஆகிறதுக்கு 3 மாதம் 5 மாதம் ஆகும். இவன் வாழ்கிறதே உடல் உழைப்பை நம்பி தான். 2வது சாணிப்பாலை கரைச்சி ஊற்றுவானு, சாணியை கரைச்சி, சாட்டை அடி சாணிப்பால். இதில் நீங்கள் ஆண்டை சொல்லுவாங்க, ஆண்டைன்னுவாங்க. அவங்கள்ட்ட அடங்கி கிடக்கிறதுனா நீங்கள் ஒரு படம் பாலா எடுத்துருப்பாப்புல, ஆண்டைகள்னா அடிமைகள்னு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி கொத்தடிமை முறையும் இருந்தது. லைஃப் லாங் நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வர முடியாது, அந்த வருஷம் இதுவாக. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு இல்லாட்டி ஒரு பொண்ணு நல்லா இருக்குது அதுனா அவங்க தூக்கி போயிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. திருமணம் முதல் இரவு அவங்களோட தான், அப்புறமா தான் நீங்கள் இங்கே. இது ஏற்றுக்கிட்ட ஒன்று, ஏற்றுக்கணும். கல்யாணம் ஆகிடுச்சா அமுச்சு வை, அதுக்கப்புறம் தான் இங்கே. இந்த மாதிரி கொடுமைகள் மேலே இது போடக்கூடாது, ஜாக்கெட்டு மேல் சீலையே போடக்கூடாது. அப்படிலாம் அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கு. அதுக்காக ஒரு போராட்டம்னா பார்த்துங்க எந்த லெவலில் இருந்திருக்கு. கொடுமைகள்னால் நீங்கள் கும்பலாக வந்து அடித்து கொண்டுருவாங்க, வீட்டை கொளுத்திடுவாங்க, யாரும் கேட்க முடியாது. கம்முன்னு கையை கட்டி ஓரமாக நிற்கணும். அந்த ஊர் முன்னாடியே வச்சு அடிப்பாங்க, கொல்லுவாங்க, நீ வேடிக்கை பார்க்கணும். அந்த டைமில் அவர்களுக்கு உரிமையை கற்றுக் கொடுத்து அவங்களோட நின்று எல்லாத்துக்கும் பார்த்தாங்க. அடினா அடி, நிற்கனா நிற்கிறதுவான்னு. அரசுடைய உரிமைகள் இருக்குல்ல, படித்தவனா இந்த உரிமைகளை கொண்டு வரும்போது அரசும் வந்து நிற்கும்ல கூட, அந்த மாதிரி கொண்டு வந்தது. அதே மாரி ஆசை காட்டுறது, பணம் கொடுக்கறது, எல்லாத்தையும் தூரத்துக்கு ஓரம் போட்டு கிட்ட சேர்க்காமல் பண்ணதெல்லாம் இருக்குது. அதுதான் தலைவர்களுடையது. அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கும் பாருங்கள். ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ரொம்ப இதுவாக இருக்காருன்னா குத்தி கொள்கிற வெள்ளம் பண்ணணும்ல, வெட்டி சாய்ச்சி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பல தோழர்கள் இறந்துருக்காங்க. அதெல்லாம் மீறி தான் இந்த இயக்கம் வந்தது. பல கொடுமைகளை அனுபவித்து வந்தவர் நல்லக்கண்ணு. அப்போ அவருடைய வாழ்க்கையை போயிட்டு சாதாரணமாக தியாகத்தின் மறு உருவம், தொண்டால் படுத்த உள்ளம் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அதையும் தாண்டினது கிட்டத்தட்ட 17 தலைவர். நீங்கள் எதுவுமே நீங்கள் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் இளைஞர்களும் இளைஞர் சமுதாயமும் பார்த்து வியக்கின்ற ஒரு தலைவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலை உலகத்தை சேர்ந்தவங்க, எதிர்கட்சி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா சேர்ந்தவங்க எல்லாருமே கூட பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் எப்படி எதிர்ப்புன்னு தெரியும். கோயம்புத்தூரில் இவர் நிற்கிறார், நல்லக்கண்ணு நிற்கிறார் எம்பி தேர்தலில். எதிர்த்து நிற்கிறது சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கார்ல, அவர் கடுமையான போட்டி. சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். அவர் ஜெயிச்ச பிறகு ஒரு பதிவு போடுறார். பொதுவாக வெற்றின்றது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கும். ஆனால் ஒரு வெற்றி மன வலியையும் கொண்டாட முடியாத மனநிலையும் கொடுக்குதுன்னா என்னுடைய இந்த கோவை தேர்தலில் பெற்ற வெற்றி. ஏன்னா நான் எதிர்த்து வெற்றி பெற்றது தோழர் நல்லக்கண்ணு எதிர்த்து. என்கிட்ட வந்து அவர் இந்த இதில் தோல்வி அடைஞ்சது என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல, என்னால் அதை சந்தோஷமாக கொண்டாட முடியல. ஒரு வெற்றியை கொண்டாட முடியாத மனவெளி என் வாழ்க்கையில் இதில் தான் கிடைக்குது அப்படின்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு அப்பழுக்கற்ற தோழர். அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பலரும் பலபடி பேசுகிறாங்கல்ல, வார்த்தைகள் நான் சொல்லுவேன்ல திருப்பி திருப்பி, வார்த்தைகள் முக்கியம், பண்பாடான பேச்சுகள் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வர தலைமுறை கரெக்டாக இருக்கும். அரசியல் நாகரிகம் முக்கியம். மேடை பேச்சில் தலைவர்களை கொள்கைகளை விமர்சிங்க. இப்போ நம்மளாம் தாவேக்கா இதெல்லாம் பேசுகிறோம், நம்ம எங்கேயாவது தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறோமா? இல்லை. நேற்று கூட ஒருத்தங்க போட்டு தான் கூப்பிட்டு திட்டி விட்டேன், விஜய்க்கு அறிவு இருக்கான்னு போட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க.
அவருடைய அரசியல் அந்த அறிவை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அறிவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. தற்குறின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு வண்டி ஓட்ட தெரியும், ஒருத்தருக்கு ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து செய்ய தெரியும். 2 பேரையும் மாற்றி விட முடியாது. அதுக்காக இவர் அறிவு இல்லாதவர், இவர் அறிவு உள்ளவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தன் போட்டில் போகும்போது ஒரு பண்டிதரை கூப்பிட்டு போவானாம் போட்டில். அவர் கேட்பாராம், உனக்கு ஐம்பெருந்தொகை தெரியுமா அப்படின்னு. தெரியாது சாமி. திருக்குறள் தெரியுமா? தெரியாது சாமி. ஐம்பெருங்காப்பியம் தெரியாது. அகநானூறு தெரியாது. புறநானூறு தெரியாது. உன் வாழ்க்கையே போச்சேடா அப்படின்னு வரான். கடைசியில் அவன் கேட்பானா, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. உங்கள் வாழ்க்கை தான் இப்போ போகுது, படகுல ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் குதிச்சிருவானான். அந்த மாதிரி இவனுக்கு அந்த திறமை அவனுக்கு அந்த திறமைலாம் கிடையாது. வாழ்க்கையே ஒரு பாடம். இறுதியிலும் அவர் பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. தன்னுடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்துருக்காரு. இதுதான் இடதுசாரிகள். சரி சார், இப்போ டிவிகேக்குள்ள ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா சார் தலைமையில்? ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைமை அறிவுறுத்தல் இல்லாமல் யாரும் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது வேறு சப்ஜெக்ட்டு, இது வேறு சப்ஜெக்ட். நீங்கள் கேட்டது ஒரு சப்ஜெக்ட்டு, இது ஒரு சப்ஜெக்ட். நான் அது கூட லிங்க் இருக்குமோ அப்படின்னு தான் கேட்டேன் நான். அது என்னன்னா, காஞ்சிபுரம் இந்த தேர்தலில் எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் பிடிச்சி, இதில் சேனல்காரங்களாம் நேராக போய் வேட்பாளர் நிற்க வச்சு நீ நான் சொல்கிறேன்னு கேள்வி கேட்குது. அந்த மாதிரி உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இருக்கிற ஆளுங்களை நிற்க வச்சு யாரை காஞ்சிபுரத்தில் யாரை விருப்பம் பண்ண வாங்கிக்கிறாருன்னு தான் அந்த சுண்டல் மாதிரி தானே கொடுத்தாங்க. அதில் ஒரு சுண்டல் வாங்கினவனை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுக்கிறாங்க. அவர் என்ன அவங்க நீ வந்தால் செய், மற்ற கட்சிக்காரனா சொல்லிக்கிறாங்க. அதில் நாம் தமிழர்லாம் தெளிவாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகன்னு சொல்லுவாங்க. இவர் கேட்டப்போ எங்கள் தலைவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னான்னு நாங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயம் என்னென்னமோ வளர்றிக்காப்புல. அது ஒரு வேட்பாளருக்குரிய ஒரு தகுதிக்குரிய இது இல்லைல்ல. அதில் ஏதோ பிரச்சனை ஆனோன்னா இவருக்கு காதுக்கு போய் பிடிச்சி கத்திட்டு இனிமேல் யாருமே பேசக்கூடாது, தலைமை அனுமதி வாங்கணும்னு. உன் தலைமையில் அனுமதி வாங்குறதுல தேர்தல் ஆல்ரெடி யாரும் பேச மாட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னும் போது இந்த இப்படி சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு தலைவரே பேச மாட்டேங்க, நீங்களாம் எதுக்கடா பேசுகிறீங்கன்னு. ஜோக் என்னென்னா, தலைமையிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுமதி வாங்கினா அப்புறம் என்ன வருது சொல்லுங்கள்? தேர்தல் முடிஞ்சிடாது. தலைமைக்கு அனுமதி கொடுத்து அவங்க பேசுன்னு சொல்லி அப்புறம் இதை தான் பேசணும், அதை பேசக்கூடாதுன்னு அங்கே போய் விவாதத்தில் இதான் பேசணும் பேச பண்ண முடியுமா? பொதுவாக நீங்கள் நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம். நாலேஜ் இல்லாமல் போகும் தான் பிரச்சனை. ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அடிச்சு நவுத்துவார். அந்த மாதிரி இப்போ தான் சில பேர் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க தாவேக்காலியே. நம்ம ராஜ்மோகன் கூட நல்லா பேசுகிறார். ஆனால் திடீர்னு பார்த்தா குழுலு பார்ட்டி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாப்புல இவர். அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அன்றைக்கி ஓட்டு என்ற அன்றைக்கி 10 மணிக்கே நான் தலைவர் தான் முதல்வர் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஓவர். அது மாதிரி இல்லாமல் ராஜ்மோகனுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதை பேசினா அவருக்கும் கேட்பான். ஆனால் இங்கே என்னென்னா இந்த கூஸ் பம்ப் ஏற்றுறது, தலைவர் தான் முதலமைச்சர் அன்றைக்கி வர போகிறார் பார் தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு கூஸ் பம்ப் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க? கைத்தட்டு தான் வாங்குவீங்க. அவனுக்கு அறிவு வளருமா? உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் அவனுக்கு கடத்தணும்னா கொஞ்சமாவது சப்ஜெக்ட் பேசணும். அது பேசுறது இல்லை. கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசணும்னு நினச்சா நம்ம நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆள் பேசுனா இடியா போன்றான். இன்னும் சில பேர் இந்த சாதாரணமாக ஒரு வீடியோ ஓடுற ஸ்பீடு 1ன்னா இவர் 0.5 பேசினுக்கிறார் ஸ்பீடு. 1972 எம்ஜிஆரும் நானும் இப்படின்னா அப்போ அதுவும் பிரச்சனை. பாதி பேருக்கு சப்ஜெக்டே தெரியாது. இல்லாட்டி வண்டி வரியா அப்படின்னு கேட்குறேன். வீட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்துடுவாங்க தெரியுமா, இளைஞர்கள் உன் வீடு பூந்து அடிப்பாங்க அப்படின்னு வளர்றது. இல்லாட்டி சினிமாவை எடுத்துக்கிட்டு டீகோட் பண்ணுறது. இதுவாக அவனை அறிவு வளர்க்கும். அவன் ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ரேஞ்சுக்கு அவனை கொண்டு வரதுக்கு பதிலாக அவன் ரேஞ்சுக்கு நீங்கள் கேட்டால் இப்போல்லாம் அவங்களுக்கு அப்படி பேசினா தான் பிடிக்கும். அப்போ அவனை நீ ஏமாத்துறேன்னு அர்த்தம். வாழ்நாள் பூரா அவனை அப்படியே வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு ஒன்றும் தெரியாதுன்னு நீ வச்சு ஏமாற்றிட்டு ஆட்சிக்கு வரலான்னு ட்ரை பண்ணுற. அதான் அர்த்தம். குடிச்சு ஒரு தலைமுறை 4-5 தலைமுறையை குடியை கொடுத்தா காலி பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல. எதுக்கு? சிந்திக்க மாட்டான், கேள்வி கேட்கக்கூடாது, எதுவும் பண்ண மாட்டான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. நாளைக்கு நீங்கள் வந்து மது ஒழிப்போம், மதுவில் கொண்டு வரணும்னு பேச தைரியம் இருக்கா? இதுதான் இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை எதுவுமே தெரியாது. நுனிப்புல் மேயிறது, மேலாக்கில் பேசுறது. இன்னும் அந்த தேர்தல் அறிக்கைலாம் வரப்போகுது. என்னென்ன காமெடி இருக்கு போதும். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு கேள்வி, கட்சிக்குள்ளே பிரச்சனையான்னு கேட்டிங்கல்ல. என்னைக்கு இல்லை? அம்மாவும் ஒரு பையன் அம்மா கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பான். இந்த அம்மா எங்கே போனாலும் வந்து அம்மாட்ட கேட்பான், துட்டு கொடுத்துருவான், சம்பளத்தை வாங்கி கையில் கொடுத்துருவான். ஏம்மா துட்டு கொடுமா, நான் வெளியே போகிறேம்மான்னுவான். எங்கடா போகிற? இந்த மாதிரிமா சினிமாவுக்கு போகிறேன். என்ன படம் போகிற?
இந்த படம் அந்த படம்லாம் போகாத, சரிம்மா அம்மா நீ ஃப்ரெண்டு கூட போகிறம்மா, இதான் எல்லாத்துக்கும் அம்மாட்ட துட்டு வாங்கிட்டு அப்படி இருப்பான். கல்யாணம் ஆகிடும். ஆன உடனே சம்பளத்தை கொண்டு போய் பொண்டாட்டிட்ட கொடுப்பான். அங்கேயே பிரச்சனை வரும். இவ்வளோ நாள் என்கிட்ட கொடுத்துட்டு இருந்த. அதுக்கு பிறகு இவன் என்ன தான் நல்லவனாக நடந்துக்கிட்டாலும் அந்த 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் ஒரு சுயநல முடிவு எடுப்பான். அம்மாவும் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு. நமக்கு காரியம் ஆகும். எப்படின்னா, அம்மா பாரு எனக்கு வந்து கேசரியே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அவங்க எதுக்கு சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப ஊத்தம் போடுதுடா, இனிப்பு ரொம்ப சாப்பிடாது அப்படின்னு. ஒரு பின்னாடி ஒரு உங்கள் ரீசன். அம்மா கேசரி சாப்பிடக்கூடாது சொன்னாங்களா, நான் பண்ணி தரேங்க அப்படின்னு நல்லா நெய்யை ஊற்றி கிண்டி கொடுப்பாங்க. லாபம் யாருக்கு? அங்கே போய் பொண்டாட்டினா அந்த இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்டுங்களோட கொஞ்சம் வெளியே போய் சண்டே கிரிக்கெட் விளாட்லன்னா ஒரே திட்டுறாம்மான்னு. அவன் என்ன சொல்லு, நீ போய்ட்டு வாடா அப்படின்னு. இவங்க 2 பேரை பயன்படுத்தி இல்லாட்டி குடிக்கிறது. கேட்டால் அவங்க 2 பேரால் தான் குடிக்கிறேன், அவங்க தொல்லை தாங்க முடியல. இந்த மாதிரி விஜய் இந்த மாப்பிள்ளை ஈகோ கிளாஷா சார் உள்ள? இப்போ அதான் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் வந்து விஜய். நீங்கள் 2 பேரும் என்னென்னா அடிச்சிங்க, எனக்கு காரியம் ஆகும். இப்போ இதில் மாமியார் மருமக. மாமியார் வந்து புசி ஆனந்த் வச்சுக்கலாமா, மருமக ஜான். இந்த மருமக கூட இன்னும் வீட்டில் இருக்கிற 2-3 மருமக சேர்ந்துக்குவாங்க. விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா. மருமகளுக்குள்ளேயே சண்டை தனியாக வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கூட்டு குடும்பத்தில் மருமகளும் முட்டிக்குவாங்க. ஆனால் மாமியார்னு வரும்போது எல்லா மருமகளும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி மருமகள்கள் தான் இந்த விஷ்ணு ரெட்டி, இந்த மெயின் ஜானு மூத்த மருமக. 2 பேருக்கும் ஆகாது. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவர் எல்லா இடத்துலையுமே சலுகைகளை பெற்று பதவி போடுறவார்ல, மாவட்ட செயலாளர்லாம் அது எல்லாம் போடுறாரு. அப்போது இந்த சலுகைகளை வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் வர்றவங்களாம் புஷியால் தான் இருப்பான். அவனுக்கு நாலேஜ் இருக்கோ இல்லையோ, புஷிக்கு பிடிச்சிருக்கு வந்துடுவான். இந்த டீம் எல்லாம் கீழே வந்து தான் வெளிப்படுது. ஜானு தனி, அவர் டெமிகாட் அப்படின்ட்டு விஜயை கைக்குள்ள வச்சுருக்கிறாரு. அப்போ இந்த டீம் வந்து இவர் இந்த கட்சி நியமித்த சலுகைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? தேர்தல் வரும், தேர்தலில் ஆதாயம் வரும்ல. ஆமாம். அதுலேயும் புஷி தலையிட்டு கட்சிக்காரங்க தான் போடணும், இவங்களுக்கு தான் போடணுன்றப்போ இந்த டீமுக்கு இடிக்குது. ஏன்னா இப்போ யார் கல்லா கட்டுறது? அதில் ஜானு இந்த விஷ்ணு ரெட்டி இந்த டீம் வந்து தனியாக கல்லா கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விஜய்கிட்ட போய் இவர் வந்து 10ஆம் பசலி, இவர் இது இல்லை, அவர் வந்து இதில் என்ன ஆகிடுச்சுன்னா, இவங்க லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டீமு இன்னும் விருப்ப மனு கொடுத்து ரிட்டர்ன் வரல, ஆனால் டீம் ரெடி பண்ணுது. எப்படி நல்லா இருக்குது அது. அது ஒவ்வொரு டைமில் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. யார் போய் விஜய்கிட்ட கண்ணீர் விட்றாங்களா அது. அப்போது கட்சின்னு பார்த்தீங்கன்னா புஷி தான். ஆனால் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குல்ல. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து போய் இப்படின்னு சொன்னால் ஜானு இது புஷி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்க, புஷி இப்படி பண்ணுறாரு, புஷி அப்படி இல்லை அப்படின்னு போய் வத்தி வைக்கிறது. இந்த தகராறு இவங்களுக்குள்ளே ஓடினே இருக்குது. நேரில் பார்க்கும்போது அப்படி இது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கட்சியில் நாங்கள் பார்த்து வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு இவங்க உருட்டுறாங்க விஜய்கிட்ட. இவர் என்ன சொல்கிறாரு, கட்சிக்காரன் உழைச்சவன் இருக்கிறான், அவனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். இவர் சொல்கிறத பார்த்தா நல்லா இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு கட்சிக்காக. ஆனால் அது மேட்ரு வேறு, அது மேட்ரு வேறு, ஆதாயங்கள்லாம் இருக்குது அதுக்கு பின்னாடி. இப்போ அவர் அந்த வேலையை பண்ணும்போது இவங்க ஏய் எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இந்த இதெல்லாம் தலையிடாதீங்க, அதெல்லாம் நீ சொல்லாத, 3 கோடி ரூபா 5 கோடி ரூபா செலவு பண்ணுறவன் தான் ஜெயிக்க முடியும், அவன் தான் வேட்பாளர் போடணும், இன்னொன்று கட்சிக்கு உழைச்சவன் தான் வரணும், அதெல்லாம் நீ சொல்லாத, நாங்கள் வந்து அவர்கிட்டே பேசிட்டோம், ஜெயிக்கிற ஆளை தான் கொண்டு வரணும், இவங்கெல்லாம் டெபாசிட் கூட கிடைக்காது, அப்புறமா சிஎம் ஆகணுமா வேணா அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் சிஎம் ஆகிறதே புஷி தடுக்கிறாரு, கட்சிக்காரனுக்கு தான் தரணுன்றாரு. அவருக்கு ஒன்று கோவம் வந்துடுமா வராதா, ஏய் வா என்ன இல்லை தலைவரே அவங்க ஒன்று, நான் சிஎம் ஆகிறது தான் இது, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு எம்எல்ஏ கொடுப்பியா நீ, என்ன பண்ணுகிற, என்ன வேறு ஏதாவது மேட்ரு பண்ணுறியா அப்படின்னு அவர். அப்போ இந்த விவகாரத்தில் யார் பெரியவன்னு அடித்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் இந்த டேட்லாம் அறிவித்து வேட்பாளர் நியமிப்பாங்கள்ல, இன்னும் பெரிய சண்டை எல்லாம் நடக்க போகுது தாவேக்காக்குள்ள. இதில் இப்போவே பெரிய தகராறு ஆகி மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்கிறாராம், பொது இடத்துல இப்படி உட்காந்துக்கிறாராம் அப்படியே சோகமாக புஷி. மற்றவங்க அது ஒரு டீம் சேர்ந்துன்னு சுற்றி நிற்குது. நான் அந்த டீமுக்குள்ளேயும் பொறாமல் பொச்சரிப்புலாம் ஓடிட்டுருக்குது. விஷ்ணு ரெட்டி, ஜானு, ஆதவ் இது தனியாக ஓடிட்டுருக்குது. இதில் எதுலேயுமே மாட்டாமல் நமக்கு எதுக்கிட்ட வம்புன்னு ஒருத்தர் திருச்செங்கோட்டில் போய் தேர்தல் வேலை பார்க்குறேன்னு போயிட்டார். யார்? அருண்ராஜ். அவர் இன்னொருத்தர் அண்ணா நகரில் வேலையை ஆரம்பிச்சிட்டார், நம்ம வெங்கட்ராமன் பொருளாளர்.
ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டிகிட்டே அவர் அண்ணன் மயிலாப்பூரில் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது மற்றவர்கள் அவர்கள் தொகுதியை ரெடி பண்ணிட்டாங்க. வில்லிவாக்கம், டி நகர், துறைமுகம் அப்படி இப்படின்னு. அப்போது மற்ற தொகுதிகள்லாம் இருக்குல்ல, அதில் யார் யாரை போடுறது இது பண்ணுறதுல தான் தகராறு இப்போ ஓடுது. இதில் யார் ஜெயிப்பான்றது இனிமேல் தான் தெரியும். அதனால் புஷிக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டாக பின்னடைவாக இருக்குது. கொஞ்சம் அவரோட மவுசு குறையுது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா 2 கோடி ரூபா என்னமோ ஒயிட்டில் டிடியாக கட்சி நிதி கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல். அதுவும் எடுத்தவர்கள்ட்டே இப்போ வாங்காமல் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல். அது என்ன இதனாலன்னு தெரில. அது புஷி எடுத்த முடிவா இல்லை கட்சி எடுத்த முடிவா எதனாலன்னு தெரில. இப்போ அதுலேயும் வந்து பலருக்கும் குழப்பம். இன்னும் இவர் புஷி வாக்கு கொடுத்த பலர்கிட்ட சீட்டு வாங்கி தர முடியாமல் அதுலேயும் புஷி தடுமாறிட்டு இருக்கார். இப்போ எப்படி ஆயிடுச்சா, புஷி கையில் கட்சி இருந்த காலம் போய் வேட்பாளர் தானே நியமனம் தானே மெயின், அதில் வந்து இந்த டீம் முடிவெடுக்குது. அப்போது புஷிக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து நம்ம கட்சிக்குள்ளே நம்மளே ஒன்றும் பண்ண முடியலையா. இல்லை நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் தான் இது கட்சி, நீ கட்சி இதுதான், நீ நேற்று வந்தவன், நான் நேற்று வந்தவன் தான், ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்றாங்க. ஆனால் இதெல்லாம் பேசுனது உண்மை தான். ஏன்னா ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு இல்லை, ஜான் பேசுனதா, அது உண்மை. ஆனால் வெளியில் வந்து யாருது நம்ம மாதிரி அப்படியே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ அப்படிப்பட்ட பகை இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க. சும்மா ஒரு இதில் அப்படியே போகுது. இப்போ கொஞ்சம் முட்டுது. இதில் புஷி வாக்கு கொடுத்தவர்களுக்கும் புஷிக்கு அவர்களால் ஆதாயம் கிடைச்ச இந்த மாதிரி விஷயங்கள்லையும் புஷி பேக் அடிக்கிறாரு. அது இப்போ அவர்கள் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா தலைவர் பேக் அடிக்கிறாரு அப்படின்னு. இன்னொன்று புஷிக்கு ஒரு பயம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பயம் சார்? ஈடி பயமா? ஈடி, இன்கம் டேக்ஸு நம்மளே நோக்கி வருமா, தலைவர் வேறு அங்கே வம்பு இழுத்துட்டாரு, நம்ம வேறு கல்லா கட்டுறாங்கன்னு வெளியில் எல்லாம் கிளப்பி விட்டானுங்க, பண்ணியாச்சு. அதனால் இன்னும் சில பேர் இப்போ நான்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஐபி பார்வைலாம் அவர் மேலே விழுந்துருக்குன்னு. ஐபின்னா என்ன பண்ணோம், ஃபுல் டீட்டெயில் எடுப்பாங்க தெரியும்ல. ரூட் காஸ்ட்லேருந்து நீ என்ன செய்கிற, அங்கே வந்துரு காரில், நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி வந்துடுறேன் காரில், எல்லாம் அவனுக்கு தெரியும். ட்ராக்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கண்காணிப்புக்குள் வளையத்துக்குள்ளே அவர் வந்துட்டார்ன்றதை நம்ம நண்பர்கள், டெல்லி நண்பர்கள் சொன்னாங்க. அவர் வந்துட்டார் சார், அவரை ஃபுல்லாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. அந்த பயமும் அவருக்கு வந்துருக்குது. அதனால தான் அந்த மோதல் வந்து பெருசாக ஆகிட்டுருக்கோம். மோதல் வந்து நாம் சொன்னது தான், யார் அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை போடுறது, ஆதாயம் இருக்கும், வேண்டிய ஆட்கள் இருக்கும், இன்னும் பல காரணங்கள் இருக்கும். அதில் யார் கை ஓங்குது அப்படின்றதில் சண்டை. விஜய் மகன் மாதிரி, நீ மாமியாரும் மருமக அடிச்சிக்கோ, எனக்கு கேசரி வேணும், இதான் மேட்ரு. நீ பண்ணி தந்தாலும் சரி, நீ எங்கே பண்ணாலும் சரி, நீ கேடு கட்டுப்போ, நீ ஏன் நான் பணம் கூட சம்பாரிச்சிக்கோ, வேட்பாளர்கிட்ட துட்டு கூட வாங்கிக்கோ, நீயும் துட்டு வாங்கிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ, அவன் ஜெயிக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒருத்த காலை வர. இப்போ புஷிக்கு ஜானுக்கு பிடிக்காத ஆள் புஷி போடுறாரு வச்சுக்கோங்க, அந்த வேட்பாளர் ஜெயிக்கிறத ஜான் விரும்புவாரா? புஷியை மாரி ஜான் ஒரு வேட்பாளர் போடுறாருன்னா அந்த வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு புஷி ஹெல்ப் பண்ணுவாரா? கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே இவ்வளோ பிரச்சனை தான், பிரச்சனை கோஷ்டி. அது கோஷ்டினா கட்சிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா வெளியில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்குமே அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து வேட்பாளர்களையே முடக்கி போட்டுரும். பெரிய சிக்கல் இது. சரி சார், அடுத்து இப்போது வந்து இந்த பணி நியமன ஊழல் வழக்கில் வந்து திரு அமைச்சர் கே நேரு அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிய சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னிய வரையும் வழக்கு பதியல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் வந்து திருப்பி கேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. மனுவாக நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணதுக்கு மனுவை தாக்கல் பண்ணால் விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன விவகாரம்னா, இவர்கள் திரும்ப திரும்ப சிக்கலை தேடிக்கொள்கிறார்கள். திமுக செந்தில் பாலாஜி வழக்கு பெரிய பிரச்சனையாக மாறி கோர்ட்டில் எங்கெங்கே சட்டத்தின் சந்து பொந்துகள் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. பல இடங்களில் பல்பு வாங்கினாங்க, பெரும் தோல்வி. கடைசியில் ஓகா வந்து காப்பாற்றி விட்டார். செந்தில் பாலாஜி இன்றைக்கி வெளியே இருக்கார், ஆனால் அமைச்சராக இருக்க முடியல. மொத்தத்தில் பார்த்தா இவர்களுக்கு நீதிமன்றன்றது பெரிய ரிலீஃப்லாம் கொடுக்கல. பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இதில் இவர்கள் செய்த இந்த மாதிரி முறைகேடுகள் இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை டிஜிபிகிட்ட கொடுத்தது, அவங்க கொடுத்த ஆவணங்கள் பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி உலா இருக்குது. யார் யார் என்னென்ன அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்
யாராருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது எல்லா இதுவும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது. இவங்க நாங்கள் நிரபராதின்னு உருட்டிகிட்ருக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் நீதிமன்றமே தலையிட்டு ஏன் வழக்கு போடல, கேஸ் ஏன் இது பண்ணலன்னு கேட்டால், சார் நாங்கள் விசாரிக்கணும் சார், 3 மாதம் ஊற போட்டுருக்கீங்க, 15 நாள் தான் பிஎன்எஸ் ஆக்டில், ஆனால் 3 மாதம் பண்ணியிருக்கீங்க, இப்போ மறுபடியும் 6 மாதம்னா நீங்கள் தனியாக கோர்ட்டு நடத்துகிறீங்களான்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாம் வரும்பொழுது போடுங்கன்னு சொல்ல பிறகு நம்ம பத்திரிகையாளர் லிஸ்ட்லேயே பல பேர் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், அவங்களெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க முடிச்சு விட்ருவாங்க சார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அவநம்பிக்கை வருவதற்கு காரணமே இவர்களுடைய இந்த இதுதான். இப்போ டிஜிபி நியமனமே, தலைமை டிஜிபி நியமனமே அதை பண்ணி இதை பண்ணி நீதிமன்றம் உத்தரவிட்டு எல்லாம் பண்ணி கூட இது வரைக்கும் நியமிக்கலையே. அப்போ இவர்களுக்கு கோர்ட்டை பற்றி பயமே இல்லை, கண்டிச்சா கண்டிச்சிக்கிட்டோம், இல்லை அதுக்கு ஒரு கேஸை போடுவோம், இல்லை அதையும் கண்டிச்சாங்கன்னா மேலே போவோம், இப்படி தான். ஆக மொத்தம் ஒரு நீதி நியாயன்றதை பற்றி கவலைப்படல. அப்போ கேஎன்ஆருக்கு எதிராக வழக்கு அப்படின்னா, கேஎன்ஆருக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தட்டுறாங்கல்ல, அதை தான் இப்போ போய் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த அனைத்து உரிமையும் இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு, மனுதாரர் இவர் உத்தரவிட்ட மயிலாட் இது வரைக்கும் பண்ணல, கண்டெம்ட்டு, கோர்ட்டை அவமதிப்போம், கோர்ட்டை அவமதிக்கிறார்கள், அதனால் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நடவடிக்கை எடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க பண்ண மாட்டாங்க, அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. இப்போ கோர்ட்டை எப்படி பார்க்கும், அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே 3 மாதம் இது, இப்போ இந்த விஷயத்துலேயும் உங்களை சொன்ன அப்புறம் பண்ணுறீங்களா, ரைட்டு போ சிபிஐ விசாரணை. அப்போது இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்கன்னா அங்கே கேவியட் மனு 2 பேருமே போட்டு வச்சுட்டாங்க. யார், இன்பதுரையும் சரி இவரும் சரி. கேவியட் மனுனா என்ன அர்த்தம்னா, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட மேல்முறையீடு ஏதோ போகும்பொழுது எங்களை கேட்காமல் எங்களை விசாரிக்காமல் நீங்கள் எந்த தீர்ப்பும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நாங்களும் இதில் இருக்கோம், மயிலாட் கதை தட்டு உள்ளே வரலாமா, நானும் வரேன் இதில் அப்படின்ற மாதிரி தான் கேவியட் மனு. இன்பதுரையும் போட்டிருக்காங்க, அதான் அதிமுகவும் போட்டிருக்கு, இடியும் போட்டிருக்கு. அப்போ இவங்க இது வரைக்கும் மேல்முறையீடு போகலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ மனுவாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மென்ஷன் பண்ணுறதுன்றது முறையீடு சார், இந்த மாதிரி நடந்திருக்குது, சரி நீங்கள் மனுவை தாக்கல் பண்ணி விசாரிக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இவங்க அரசு தரப்பில் வந்து பதில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீதிமன்றம் ஏற்றுக்கலைன்னா முடிச்சு விட்ரும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுனா முடிஞ்சது கதை, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். பல வழக்குகளில் ஏன் என்ன சிபிஐ விசாரணை, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, விசாரிக்கிட்டேன் போங்கன்ட்டுருவாங்க. அப்போ சிபிஐ இறங்குச்சுன்னா 1க்கு 10 இறங்கும். இது ஒரு வழக்கு தான், இன்னும் 2 பஞ்ச் இருக்குல்ல, டெண்டரு ட்ரான்ஸ்ஃபரு, அந்த பஞ்சு இன்னும் எடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல். அப்போ நேருவுக்கு பெரிய சிக்கல், அது கட்சிக்கும் தேர்தல் நேரத்தில் பெருசாக எதிரொலிக்கும். இது ஒன்று. 2வது அறப்போர் இயக்கம் வந்து அறப்போர் இயக்கம் சார்புலையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேட்டில் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுத்ததா, அது ஒரு பெரிய இது ஒரு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குன்னு அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி அவங்களும் இந்த ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதே தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யல, இது பண்ணலன்னு. அந்த வழக்கம் தலைமை நீதிபதி அமரில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அது அடுத்தடுத்து அந்த வழக்குடைய போகிறத பொறுத்து நம்ம விரிவாக என்ன இருக்குன்றதை பேசுவோம். அது ஒன்று. இடி உடைய டைரக்டர் ராகுல் நவீன் அவர் 3 நாள் இங்கே இந்த சுற்றுப்பயணம் இல்லைங்க, ஆய்வு கூட்டங்க. என்ன இங்கே வந்துட்டு மெரினா பீச் எப்படி இது மகாபலிபுரம் சுற்றுப்பயணமா, ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறீங்க. அவர் இங்கே வந்தது வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு, பிஎம்எல் ஆக்டு, இந்த ஃபெமா, நிலுவையில் உள்ள வழக்குகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, மேலதிகாரி வந்தால் இவன் எதாவது காசு வாங்கிட்டு சும்மா இருந்தால் கூட என்ன பண்ண, அது என்ன பண்ண, தோண்டி எடுத்தால் என்ன ஆகும். இன்னொன்று, எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் இடியுடைய டைரக்டர் சென்னையில் 3 நாள் முகாமிட்டுகிறார் என்றால் அது எவ்வளவு சீரியஸான இஷ்யூ பார்த்துக்குங்க. அப்போ தூசி தட்டப்படும் வழக்குகள் தாண்டி இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அறப்போர் இயக்க வழக்குகள், இன்னும் என்னென்னா இருக்குது, இன்னும் சில பேர் போய் பார்த்து கொடுப்பானா இல்லையா, இந்த வழக்கு இருக்குது சொல்லுவாங்கள்ல. அப்புறம் எத்தனை வழக்குகளில் ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, எத்தனை வழக்கில் மூக்க நுழைக்க முடியும், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் அடுத்து என்ன பண்ண முடியும், நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டால் எப்படி பண்ணலாம். இப்போ நேரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டா நம்ம எப்படி உள்ளே நுழையலாம், என்னென்ன பண்ணலாம். இன்னொன்று, இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது வழக்குக்கு அவங்க கேட்குறது விலக தேயின்னு தான், பூதம் வெளியே வரத்துக்கு விலக தேய், பூதம் வெளியே வரணும். அப்போ பூதம் வெளியே வந்தால் என்னென்ன பண்ணோம் அந்த டீட்டெயிலாம் இப்போ அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க.
இந்த தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சியங்கள் என்னென்ன அழிக்க முடியுன்றதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தரப்பு என்ன பண்ணுன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் என்ன பண்ணலாம், தூசி தட்டலாம். யார் யாருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சாட்சியங்கள் அழிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு 10 பேர் லிங்க் ஆகியிருக்காங்க. அவங்க யார், அது என்ன எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது இன்வெஸ்டிகேஷன் டீம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது இடியில். அது கூட ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். அப்போ அந்த மாதிரி இதில் வந்து ஆய்வுலாம் பண்ணுறதுக்கு இவர் வந்திருக்காரு. இது இல்லாமல் கருப்பு பணம் சம்மந்தமான ஒரு சட்டம் ஒன்று 2014 உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தது. நாளைக்கு கூட அது முடிஞ்சால் பேசுவோம். அதில் வந்து என்னென்ன பண்ணலாம், ஏன் இதை பேசுகிறாரு சொல்லுங்கள், ஏன் அது ஆலோசிக்கிறாங்க சொல்லுங்கள். திமுக தேர்தல் நேரம் திமுகவுக்கு வந்து தேர்தல் நேரம் உள்ளேருந்து எல்லாம் வெளியே வரும். ஆமாம், வெளில வரும். பள்ளத்தில் போய்ச்சது, பொட்டியில் வச்சு பூட்டினது, பரன்மலை வச்சது எல்லாம் வெளியே வரும். லிக்விட் கேஷ். நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு கேஷ் டீலிங் லாக் பண்ணிட்டாங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் 10,000 கோடி வச்சுருந்தா கூட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா காரணம் சொல்லணும். கல்யாணம் 2 கோடி ரூபா தேவை, அதுதான் கேஷ் எடுக்கிறேன். அவன் என்ன கேட்பான் தெரியுமா, 2 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் என்ன பண்ண போகிற, மண்டபம் பிடிக்கணும், அது பில்லு ஜிஎஸ்டி தானே, ஆமாம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண, சரி ஃபோட்டோகிராஃபர் வைக்கணும், எவ்வளோ 6 லட்ச ரூபா ஆகுது, அவர் ஜிஎஸ்டி பில்லு தானே, ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணு. சமையல் செய்கிறார் எவ்வளோ 25 லட்ச ரூபா ஆகும், அவர் ஜிஎஸ்டி பில்லாம் வச்சு, ஆமாம் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணு. நகை வாங்கலாம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ வாங்க போகிறேன், 50 லட்ச ரூபா வாங்க போகிறேன். 50 லட்ச ரூபானா இப்போ பிச்சை காசுன்னு வச்சுக்கிங்க, நகைக்கு 2 கோடி ரூபாய்க்கு நகை வாங்க போகிறேன், ஆன்லைனில் கொடுத்து வாங்கிக்கோ, ட்ரான்சாக்ஷன் பண்ணு. ஏன் ராசா துட்டு எடுத்துகிட்டு போகிற பாதுகாப்பு இல்லாமல். இன்னொன்று என்ன தேவை, இந்த லிக்விட் கேஷ் உடையதை குறைச்சிட்டாங்க சுத்தமாக. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. லிக்விட் கேஷுன்றது நீங்கள் கீழே இருக்கிறவங்கள்ட்ட கூட இல்லையே. எவ்வளோங்க டீ இது, செல்லை ஆன் பண்ணுறான், டொயின்னு ஸ்கேன் பண்ணுறான், ஸோ வந்துனேக்கிறான். இவனுக்கும் கல்லாப்பட்டிக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் சும்மா உட்காந்து ஓட்டுனுக்கிறான். அப்படி பிடிச்சி வச்சு ஆச்சு. அதுதான் யாராவது ரொம்ப ஏழைகள் இந்த செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயம் பயன்படுத்தாதவங்க எவ்வளோ ஆகுதுன்னு துட்டு எடுத்து கொடுத்து சில்லறை மாற்றுறாங்க. கரெக்டாக தான் நடக்குது. அப்போது லிக்விட் கேஷ்னால் ஒரு டெண்டரு முடிக்கிறீங்க, அதை அப்படியே தூக்கி வந்து இவர்கிட்ட கொடுத்துருவார். இவர் அப்படியே வச்சுருப்பார். இவருக்கு அது சுமை. அதை ஒன்று ஒயிட் ஆக்குனா பிரச்சனை இருக்காது. ஒயிட் ஆகலைன்னா திடீர்னு ரைடு கீடு வந்தால் மாட்டிக்குவார். இல்லை ஒரு திருட்டு போனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க 90 கல்யாணமோ ஒரு நடிகை வீட்டில் 75 லட்ச ரூபா அடிச்சுக்கிறானுங்க. அப்போயே 75 லட்சம் அடிச்சுட்டு புகார் எவ்வளோன்னா 20 லட்ச ரூபா கேஷாக திருடிட்டு போயிட்டாங்க. இந்த பூசா துட்டு வந்து என்ன பண்ணுவானுங்க, போய் கேமரா வெளிநாட்டு கேமராலாம் வாங்கிக்கின்னு ட்ரெஸ்ஸுலாம் இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுக்கின்னு, அதாவது எப்போவுமே ட்ரெஸ் பண்ணுறவன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவான். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கிளி பச்சை பேண்ட்டு, ரோஸ் கலர் சட்டை, இந்த மாதிரி போட்டு எல்லாம் பண்ணிக்கின்னு பணங்கள் பாருங்க ஃபோட்டோ எடுத்து போலீஸ் இருக்கோம்ல உளவுத்துறை, இந்த மாதிரி என்னடா இவனுங்க என்னடா புதுசா 2 லட்ச ரூபா கேமரா வச்சு பிடிச்சின்னுக்கிறான். இவனுக்கு அந்த கேமராக்குமே சம்மந்தம் இல்லை. பிடிச்சி 2 தட்டு தட்டுனா சொல்லிட்டானுங்க, எவ்வளோடா எடுத்தீங்க, 75 லட்ச ரூபா சார். பாவீங்களா, 20 லட்ச ரூபா தான்டா புகார் வந்துருக்குது. அந்த மாதிரி கருப்பு பணத்தை கொள்ளச்சு என்ன பண்ண முடியும், வெளியே சொல்ல முடியுமா, திருடனு தேல் கொட்டின கதை. அதனால் அவர் வர்றதுன்றது வந்து அவருடைய ஆய்வுன்றது ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுது. இதுவும் வந்து இந்த வழக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் இந்த லிக்விட் கேஷு இந்த பிளாக் மணி இது சம்மந்தமாகவும் இருக்கும். அதனால் தேர்தலை ஒட்டி அவர் இங்கே முக்கியமாக வந்து யாரையும் பண்ணுறாருன்னா அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தான் இருக்குது. கூடுதல் தகவலில் நாளைக்கு பேசுவோம். வேறு சரி சார், இந்த காங்கிரஸ் திமுக இடையே அந்த தொகுதி பங்கீடு இப்போ மறுபடியும் வந்து நேற்றே நம்ம கொஞ்சம் விரிவாக பேசணும். ஆமாம், காங்கிரஸ் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. தாவேகா கூடயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. தாவேகா வந்து 50 சீட்டு தரோம், 2 மினிஸ்டர் தரோன்றாங்க. 70லேருந்து 50 வந்துருச்சா சார்? இவங்க 70 கேட்குறாங்க, அவங்க 50 தரேன்றாங்க. அது நெகோஷியபிள். அடுத்து பாண்டிச்சேரியில் நீங்கள் முதலமைச்சர், நாங்கள் துணை முதலமைச்சர், இதில் 5 சீட் நாங்கள் தரோம் தாவேகாக்கு அப்படின்னு. பிரியங்கா கேசி வேணுகோபால் இங்கே வந்து கை கொடுத்துட்டு போனார். இவங்களாம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, காங்கிரஸு தாவேகா கூட தான் போகணும். 50 சீட்டு இதுன்றது நமக்கு பெரிய ரீச்சு. ரெண்டாவது கேரளாவில் நமக்கு நல்லது, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கும். கேரளாவில் 4% வரைக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். பேக் டு ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு நல்ல பேக் டு ஃபார்மு இப்போவே ஃபார்மில் தான் வந்துட்டாங்க அங்கே காங்கிரஸ் கேரளாவில். பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிப்போம். இது இல்லாமல் 2000 உள்ளாட்சியில் மாநகராட்சிகள் அதிகம் கிடைக்கும், பிடிப்போம். 3வது பார்லிமெண்ட் எலெக்ஷனில்
திமுக கூட இருந்தால் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே எங்கே போனாலும் கெட்ட பேர், கடவுளை திட்டுறான், இந்துக்கு எதிரானவன் கொண்டு போயிடுறாங்க பிஜேபி. சனாதனம் பேசி 2 ஸ்டேட்டு போச்சு இல்லை, ஆமாம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷனே இதே மாதிரி கொண்டு போய் பேசிட்டாங்க. அதனால் இவங்களோட இருக்கிறத விட கழட்டிக்கிட்டா, விஜய்னா ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டாரு, அவரை வச்சு தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, ஒரு 5-6 மாநிலம் தென்னிந்தியாவில் நம்ம கொண்டு போயிடலாம். பிரியங்கா காந்தி இந்த விவகாரத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. புது தகவல், காங்கிரஸ் திமுக கூட போகவே கூடாது, நம்ம தாவேகா கூட தான் போகணுன்னு. அதை விட கொடூரம், ஜோடங்கர் எங்கேயே தங்கியிருக்காரு. அவர் தங்கி இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு சொல்லுங்கிறாங்க. யாரோ வந்து பார்க்குறாங்க இதுன்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், தாவேகாவில் ஜான் கை ஓங்கியிருக்குன்னு. இந்த ஜான் இது இப்போ அந்த டீம் தான் அங்கே பேச்சுவார்த்தை போகுது. அதனால் இது 2 பேர் ஸ்ட்ரைட்டாகவே பேசியிருக்காங்க விஜய் கூட. இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் ரகசியமாக பார்க்குறாரு, பேசுகிறான்றாங்க ஜோடங்கர், அது தனியாக தெரியும். திமுக தரப்பில் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும்? நம்ம 35 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா, உள்ளாட்சியில் 3 மாநகராட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்குறாங்களாம். அதனால் எதுக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணணும், யோசிப்போன்னு. ஆனால் திமுக இந்த மாதிரி யோசிச்சதுன்னா பெரிய சிக்கல். ஒன்ஸு விட்டுட்டாங்கன்னா 3வது இடம் போகிறது உறுதி. அதனால் புத்திசாலித்தனமாக திமுக முடிவெடுத்தது என்றால் கலைஞர் பாணியை கையில் எடுக்கணும். வாராசா அவனு என்ன ஏன் கோச்சிக்கிற, வா பேசலாம் வான்னு. ஆனால் இந்த சைடு வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு, உள்ளே தான் இருக்குன்ட்டு. சரி, இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லிட்டா? சொல்லுங்கள். திருமாவளவன் முறுக்கிட்டு இருக்காராம். பேச்சுவார்த்தை கூப்பிட்டா வரேன் பார்க்கலாம் வரேன் அப்படின்னு தேதியை கொடுக்க மாட்டேங்கிறாராம். சீட் அதிகமாக 10 சீட்டு மேலே கூட 10-12 வேணும், டபுள் டிஜிட்டில். இல்லாட்டி வரல போ, இல்லாட்டிக்கிறான் தம்பி ஆதவு அண்ணா வரேன் வை, போட்டு வை, நமக்கு சீட்டு போட்டு வைன்னு. இது கூடுதல் தகவல். சரி, இது போக ராமதாஸ் அவர்கள் வந்து 28ஆம் தேதி வந்து கூட்டணி கட்சி இது ஓபிஎஸ் இன்னைக்கு போக வேண்டியது, ஐயா நல்லகண்ணுடைய இறுதிச் சடங்கு நேற்றே போக வேண்டியது. ஆமாம், டிஎம்கே இறுதிச் சடங்குன்னு நாளைக்கு பார்க்குறான்றாங்க. நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போகிறாரு சிஎம்மு, அதனால் நாளைக்கு பார்க்கலாம். திமுகவிலே இணைகிறாரா இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சி வேணுமே, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஐயா ராமதாஸும் அதே மாதிரி திமுக சைடு வர்றதா முடிவெடுத்துறாரு. அதனால் ஐயா வாய்ஸ் கொடுப்பாரு. மற்ற 3-4 பேர் திமுகவில் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்பாங்க. சுயேட்சை சின்னமா உதயசூரியன் தெரியாது. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார்.